ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 7:30 மணிக்கு காலையில் கோலம் போட்டதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் சமையல் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு தான் வந்து பண்ணுறேன். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு வந்து தனியாக குக்கரில் வேக வச்சுட்டுங்க. கடலைப்பருப்பு லைட்டாக கையில் எடுத்து மசையும் போது நல்லா மசையணும். அதை லைட்டாக கடைஞ்சி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். வானலில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அது குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சு திருப்பி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி சப்பாத்திக்கும் சாதத்துக்கு இது தான் வந்து பண்ணுறேன். பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் சேர்த்தே தாங்க வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். பூரிக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாக பிசையும் இல்லைங்களா. சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும். லைட்டாக 1-2 ட்ராப் மட்டும் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிட்டு இப்போ சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பழம் நிறைய இருக்குது, அதை தான் வந்து கொடுத்து அனுப்பணும். இன்றைக்கி வந்து சமையல் வேலை, டிஃபன் வேலை ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சிங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு அவளை கொண்டு விட்டுட்டு வந்து தான் வெற்றி ஸ்கூலுக்கு கிளப்பணும்.